ஸ்ரீ குருப்யோ நமः. சிவ புஜங்க ஸ்தோத்திரம். யதா தாருண ஆபாஷணாः பீஷணாः பவிஷ்யந்தி உபாந்தே கிருதாந்தஸ்ய தூதாः ததா மத் மனः த்வத் பத அம்போருஹஸ்தம் கதம் நிச்சலம் ஸ்யாத். நமः தே அஸ்து சம்போ. ஹே சம்போ, யதா தாருண ஆபாஷணாக, ரொம்ப கொடுமையான சொற்கள் பேசுகின்ற, பீஷணாக, பயங்கரமான, கிருதாந்தஸ்ய தூதாக, கிருதாந்தனான யமன் அவனுடைய தூதர்கள், உபாந்தே எனக்கு பக்கத்துல வந்திருக்கும் பொழுது, பவிஷ்யந்தி ததா அப்ப, மத் மனஹ என்னோட மனசானது, த்வத் பத அம்போருஹஸ்தம் கதம் நிச்சலம் சியாத், உன்னோட திருவடி தாமரைகள்ல எப்படி நிச்சலமா இருக்க முடியும்? ஒரே பயத்துல என்னென்னமோனா நினைவு வரும், உன்னுடைய திருவடி தாமரைகளை நான் நினைக்க மாட்டேனே. அப்ப என்னோட மனசு உன்னோட திருவடி தாமரைகள்ல நிச்சலமா இருக்கிறதுக்கு, நிலை பெற்று இருக்கிறதுக்கு உன்னுடைய அருள் வேணும். தயவு பண்ணி அந்த அருளை எனக்கு செஞ்சுடு அப்படின்னு சொல்ற. நமஹ தே அஸ்து சம்போ அப்படிங்கிற. யதா துர்நிவார வியதஹ அஹம் ஷயானஹ லுடன் நிஸ்வசன் நிஸ்ருத அவ்யக்த வாணிஹி ததா ஜன்ஹு கன்யா ஜல அலங்கிருதம் தே ஜட்டா மண்டலம் மத் மனோ மந்திரம் சியாத். அஹம் ஷயானஹ, நான் படுத்துட்டு படுக்கையில இருக்கேன், டெத் பெட். துர்நிவார வியதஹ, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு மரண தருவாய். அது உடம்புக்கும் கஷ்டம், மனசுக்கும் கஷ்டம் இல்லையா? அப்படி நான் இருக்கும் பொழுது லுடன், இங்கேயும் அங்கேயும் புரண்டு கிடக்கேன். நிஸ்வசன், மூச்சே விட முடியல, இழுத்துன்னு இருக்கு. நிஸ்ருத அவ்யக்த வாணிகி, தொண்டையெல்லாம் அடைக்கிறது, வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் தெளிவாவே இல்ல, ஏதோ ஒரு முனகலா இருக்கு, இல்லைன்னா ஆன் சத்தம் தான் வருது. அப்போ ததா ஜன்ஹு கன்யா ஜல அலங்கிருதம் மத் மனோமந்திரம் சியாத், ஜன்னு முனிவரோட மகளான கங்கா நதி தீர்த்தத்தால அலங்கரிக்கப்பட்ட உன்னோட ஜடாமுடி மண்டலம் என்னோட மனம் அப்படிங்கிற ஆலயத்துல எப்பொழுதும் நிறைந்து இருக்கணும்னு வேண்டிக்கிறார். இதுல யதா புத்திர மித்ர ஆதயஹ மத் சகாஷே ருதந்தி அஸ்ய ஹா கீத்ருஷி இயம் தசா இதி ததா தேவ தேவ ஈஷ கௌரீஷ சம்போ நமஹதே சிவாய இதி அஜஸ்ரம் பிரவாணி. யதா எப்பொழுது, புத்திர பிள்ளை, மித்ர நண்பர்கள் முதலானோர், மத் சகாஷே என் பக்கத்துல டெத் பெட்ல நின்னுண்டு, ருதந்தி அழுதுன்னு இருக்கா, அஸ்ய அவ எல்லாம் என்ன பேசிக்கிறா அப்படின்னா, ஹா கீத்ருஷி இயம் தசா இத்தி, ஏன் இப்படி கஷ்டப்படுறாய் வா அப்படின்னு. ததா அப்ப தேவதேவேஷ தேவர்களுக்கெல்லாம் தேவேஷனே கௌரீஷனே, ஹே சம்போ நமஹதே சிவாய இதி, சிவாய நமஹ அப்படின்னு அந்த சமயத்துல அஜஸ்ரம் இடைவிடாம என்னோட மனசு இவாளோட அழுகையெல்லாம் கேட்காம திசை திரும்பாம உன்னோட திருநாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கணும், இதுதான் என்னோட வேண்டுதல் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. யதா பஷ்யதாம் மாம் அசௌ வேத்தி ந அஸ்மான் அயம் ஸ்வாச ஏவ இதி வாசக பவேயுஹு ததா பூதி பூஷம் புஜங்க அவனத்தம் புர அரே பவந்தம் ஸ்புடம் பாவயேயம். கண்டினியூ ஆகுது அந்த ஸ்லோகமே. சுத்தி இருக்கிறவாள்லாம் என்ன பேசிக்கிறா அப்படின்னு சொன்னா, அஸ்மான் ந வேத்தி, படுத்துன்னு இருக்கிறவாளுக்கு நம்மள தெரியல, பஷ்யத்தாம் மாம் என்ன பாரு என்ன பாரு அப்படிங்கிறா. அயம் ஸ்வாச ஏவ, லேசா மூச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு மூக்கு கிட்ட கைய வச்சு பாக்குறா. இதி வாசக பவேயுஹு, இப்படி எல்லாரும் பேசிப்பா. ததா அப்ப பூதி பூஷம், விபூதிய உடம்பு பூரா பூஷிண்டு, புஜங்க அவனத்தம் நாகத்தை ஆபரணமா தரித்து கொண்டு, புர அரே ஹே திரிபுரத்தினை எரித்தவரே, பவந்தம் ஸ்புடம் பாவயேயம் நன்னா தெளிவா என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுங்கோன்னு வேண்டிக்கிறது. யதா யாத்தனா தேக சந்தேக வாஹி பவேத் ஆத்ம தேஹே ந மோஹஹ மகான் மே ததா காஷ சீத அம்சு சங்காசம் ஈஷ ஸ்மர அரே வபுஹு தே நமஹதே ஸ்மராணி. ஹே ஸ்மர அரே, ஹே மன்மதனை எரித்தவரே, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். யாத்தனா தேக சந்தேகவாகி,
யாத்தனா தேகம்ங்கிறது இந்த ஆத்மா எடுத்துக்கிற ஒரு டெம்பரரி உடல். ஒத்தொத்தர் பண்ற புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த யாத்தனா தேகம் உண்டாகிறது. சோ திருப்பியும் இதே மாதிரி ஒரு நரக வேதனையை அனுபவிக்க கூடிய யாத்தனா தேகம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருக்கும் பொழுது, ஆத்ம தேகே ந மோக பவேத், என்னோட இந்த தேகத்துல ஒரு மோகம் ஏற்படாம நீ தான் காப்பாத்தணும். அப்ப காஷசீத அம்சு சங்காசம், நாணல் மலரை போலவும் குளிர்ந்த சந்திர கிரணங்கள் போலவும் வெண்மையா காட்சியளிக்கிற, வெண்மையா பிரகாசிக்கிற உன்னோட திவ்யமான திருமேனிய நான் தியானிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறது. யதா அபாரம் அச்சாயம் அஸ்தானம் அத்பிஹி ஜனைஹி வா விஹீனம் கமிஷ்யாமி மார்க்கம் ததா தம் நிருந்தன் கிருதாந்தஸ்ய மார்க்கம் மகாதேவ மஹ்யம் மனோஜ்ஞம் பிரயச்ச. எதா எப்ப அபாரம் கடக்கவே முடியாத, அச்சாயம் கொஞ்சம் கூட நிழலே இல்லாத சுட்டு தகிக்கிற, அஸ்தானம் நிக்கிறதுக்கு கூட ஒரு இடமே இல்லாத, அத்பிஹின தண்ணீர், தண்ணீர் மற்றும் ஜனைஹி வா விஹீனம் மனிதர்கள் யாருமே இல்லாத, கமிஷ்யாமி மார்க்கம் அந்த மார்க்கத்துல நான் செல்லும் பொழுது, ததா அப்ப கிருதாந்தஸ்ய மார்க்கம் நிருந்தன் அந்த கிருதாந்தனான யமனோட மார்க்கம் அது, அவனை தடுத்து நிறுத்தி, ஹே மகாதேவ மஹ்யம் மனோஜ்ஞம் பிரயச்ச, என்னோட மனசுக்கு இனிமையான ஒரு நிலைய எனக்கு நீ தந்து அருள் அப்படிங்கிறார். அதாவது யமதூதர்கள் நரக பாதைக்கு அழிச்சுட்டு போறா, இவர் சிவபெருமான கூப்பிட்டு தனக்கு சிவலோக பிராப்திய கொடுக்கறதுக்கு சொல்றார். யதா ரௌரவ ஆதி ஸ்மரன் ஏவ பீத்யா பிரஜாமி அத்ர மோகம் மகாதேவ கோரம் ததா மாம் அஹோ நாத கஹ தாரயிஷ்யதி அநாதம் பராதீனம் அர்த்த இந்து மௌலே. ஹே மகாதேவனே, பிறைச்சந்திரன ஜடை முடியில சூடி கொண்டிருப்பவனே, அர்த்த இந்து மௌலே, யதா ரௌரவ ஆதி எப்ப நான் ரௌரவம் முதலான ஒரு கொடுமையான நரகங்களை பத்தி எல்லாம் நினைக்கிறேனோ, பீத்யா ரொம்ப பயத்தோட பெரிய ஒரு மோகத்தை அடைய போறேனோ, அப்ப திக்கே தெரியாத அனாதையாவும், பராதீனம் அப்படின்னா பிறவசப்பட்டவனாவும் இருக்க போற என்ன, அதாவது பிறவசம்ங்கிறது இங்க யமதூதர்களோட வசம். ஆஹா, யார்தான் கரை சேர்க்க போறா, நீ மட்டுமே எனக்கு கதி அப்படின்னு இதுல வேண்டிக்கிற. ரௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான நரகம். அதை நினைச்சாலே ஸ்மரண்யேவ, அதாவது மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது ஒரு பக்தனை நடுங்க வைக்கிற ஒரு நரகம் அது. யதா அஸ்வேத பத்ர ஆயத அலங்கிய சக்தேஹே கிருதாந்தாத் பயம் பக்த வாத்சல்ய பாவாத் ததா பாஹி மாம் பார்வதி வல்லப அன்யம் ந பஷ்யாமி பாதாரம் ஏதாதிருஷம் மே. அஸ்வேத பத்ர ஆயத அலங்கிய சக்தேஹே, ஸ்வேதனா வெள்ள, பத்ரனா வெஹிக்கிள் வாகனம், அஸ்வேத பத்ர அப்படின்னா வெள்ளை இல்லாத ஒரு வாகனம் எருமை, ஆயத்த அப்படின்னா தப்பிக்கவே முடியாது, ரொம்ப பெருசா ஒரு பாசக்கயிறை போட்டுடுறான் அந்த யமன். அலங்கிய சக்தேகே, அந்த யமனோட பாசக்கயிறை வீசியாச்சுன்னா அதை தாண்ட சக்தி யாருக்குமே கிடையாது. ஹே பார்வதி மணாலா, எப்ப வெள்ளை வாகனம் இல்லாதவனும், அதாவது கருப்பு எருமை வாகனத்தை உடையவனும் அர்த்தம். அஸ்வேத பத்திரங்கிறது எருமையையும் குறிக்கும். இன்னொன்னு அஸ்வேதம் அப்படின்னா ஸ்வேதம் இல்லாத, வெண்மை இல்லாதன்னு அர்த்தம். பாவ கணக்கு அப்படின்னாலே இருட்டுதான் இல்லையா? சோ அந்த பாவ கணக்க எழுதுற ஒரு ஏடு, பாவம்னாலே கரை தான், களங்கம் தான், அதனால அதையும் குறிக்கும். யாராலும் மீற முடியாத பேராற்றல் உடையவனுமான அந்த யமனால எப்ப எனக்கு மரண பயம் ஏற்பட போறதோ, ததா பாஹிமாம், அப்ப உன்னோட பக்த வாத்சல்யம் அப்படிங்கிற கருணையினால என்ன நீ காப்பாத்திடோ. அந்யம் பாத்தாரம் ஏதாதிருஷம் ந பஷ்யாமி மே, உன்ன மாதிரி காப்பாற்றுபவன் வேறு ஒருவரையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றார். பாத்தாரம் அப்படின்னா காப்பாளி, காப்பாற்றுபவர். இதானீம் இதானீம் மிருதிஹி மே பவித்ரி இதி அஹோ சந்ததம் சிந்தையா பீடிதः அஸ்மி கதம் நாம மாபூத் மிருதௌ பீதிஹி ஏஷா நமஹதே கதீனாம் கதே நீலகண்ட. ஹே நீலகண்டா, கதீனாம் கதே அப்படிங்கிறார். அடைக்கலம் தர புகலிடங்களுக்கு எல்லாம் மேலான ஒரு உன்னதமான புகலிடமே, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்.
இதானீம் இதானீம் மிருதிஹிமே, இதோ 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 நாளைக்கு, இதோ இன்னைக்கு அப்படின்னு நினைச்சு, மே பவித்ரி எனக்கு நடந்துடும் மிருதிஹி டெத் அப்படின்னு, அஹோ சந்ததம் சிந்தையா பீடிதः அஸ்மி, எப்ப பார்த்தாலும் ஒரு சிந்தை எனக்கு இருந்துட்டே இருக்கு. கதம் நாம மாபூத் மிருதௌ பீதிஹி ஏஷா, இந்த மாதிரி டெத் மேல ஒரு பயம் ஏற்படாம எனக்கு இருக்கணும். எப்படி அது ஏற்படும்? நமஹதே கதீனாம் கதே நீலகண்ட, உன்னை மட்டும் நினைச்சேன்னா போரும், அந்த ஒரு மரண பயம் என்னை விட்டு நீங்கிடும் அப்படின்னு இதுல வேண்டிக்கிறோம். அமரியாதம் ஏவ அகம் ஆபால விருத்தம் ஹரந்தம் கிருதாந்தம் சமீக்ஷ்ய அஸ்மி பீதஹ மிருதௌ தாவக அங்கிரி அப்ஜ திவ்ய பிரசாதாத் பவானி பதே நிர்பயஹ அகம் பவானி. இதுல பவானி பதே, பவானியினுடைய மணாளனே, அகம் பவானி நான் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். கடைசி பவானி வந்து ஐ ஷுட் பிகம் அப்படின்னு வேண்டிக்கிறார். அகம் ஆபால விருத்தம் அமரியாதம் ஏவ ஹரந்தம் கிருதாந்தம் சமீக்ஷ்ய பீதஹ அஸ்மி, நான் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவா வர வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு இரக்கமே இல்லாம உசுர எடுத்துட்டு போற அந்த யமனை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கேன். அமரியாதம் கிருதாந்தம், அதாவது கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாதன்ற அர்த்தம். அதாவது மரியாதை மீன்ஸ் யமன் வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவாளா இருந்தாலும் சரி பட்சபாத்தமே கிடையாது இல்லையா? சோ அதனால அமரியாதம்னு சொல்றதுல. தாவக அங்கிரி அப்ஜ திவ்ய பிரசாதாத், உன்னோட திருவடி தாமரைகளோட பிரசாதத்தினால அகம் மிருதௌ நிர்பயஹ, நான் வந்து அந்த மரணத்துல ஒரு பயம் இல்லாம இருக்கணும். ஹே பவானி பதே அப்படின்னு இதுல வேண்டிக்கிறார். ஓம் நம சிவாய.